காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்தல் உடல்நலத்துக்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். இவனை மாதிரி ஒரு அத்லெட் ஆகணும்னு தான் என் சின்ன வயசு ஆசை. ஆனால் அது நடக்கலை. அத்லெட் ஆகணும்னு ஆசைப்பட்ட என்ன காலம் அரசியல்வாதியாக்கி, எம்எல்ஏ ஆக்கி, மந்திரியாகவும் ஆக்குச்சு. காலம் மட்டும்தான் இங்கே நிஜம், மற்றதெல்லாம் கட்டுக்கதை. மந்திரியா உறுதிமொழி எடுத்ததுக்கு அப்புறம் எங்க சேனல்ல நடந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு நீங்க சொன்ன அபிப்பிராயங்களை தான் நம்ம இப்ப பார்த்தோம். ஆனா சூழ்நிலை இப்போ மாறி போச்சு. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு நீங்க ஆளாயிருக்கீங்க. மந்திரி பதவி, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போலீஸ் விசாரணையில இருக்கிற ஒரு நபர் அரசியல் வாழ்க்கையில குறுகிய காலகட்டத்துல மிகப்பெரிய ஆளா வளர்ந்துட்டு அடுத்த கட்டமா முதலமைச்சரா ஆகணும்னு நினைச்ச நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி இப்படி ஒரு நிலைமையில இருக்கீங்க. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்போ சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். காலம்தான் எப்பவும் நிஜம், மற்றது எல்லாமே கட்டுக்கதை. எனக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவேன். மந்திரியா இல்லை, முதலமைச்சரா. என்ன அந்த பதவிக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கும் காலம். நன்றி கிருஷ்ண நம்பிராஜன். இப்ப நம்ம கூட கலந்துக்க போறது சூசன் மேரி தாமஸ். நமக்கு தெரிஞ்ச புக்கர் பிரைஸ்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட விப்ஜியோர் என்ற நாவலை எழுதிய பிரபல சமூக ஆர்வலரான மேரி தாமஸ் உடைய மகள் திஷா என்ற சமூக அமைப்பின் தலைவி. இப்படி நிறைய விஷயங்களை செஞ்ச சூசன் மேரி தாமஸ் அவர்கள் தான் சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட்ங்கிற ரூபத்துல கிருஷ்ணன் நம்பிராஜ் பண்ண ஊழலை வெளிப்படுத்தினாங்க. சூசன், நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு கவலையா இருக்கு. எக்ஸ் மினிஸ்டர் ரொம்ப மேன்மையா பேசியிருந்தா கூட ஒரு அரசியல்வாதி ஃபேசிஸ்டோட எல்லா ஆணவமும் தெரிஞ்சது அந்த பேச்சுல. மந்திரி இல்ல, மறுபடியும் முதலமைச்சர் நாற்காலிக்கே நான் போவேன்னு நம்பிராஜன் சொல்ற வார்த்தை போலீஸ் விசாரணைய அரசியல் செல்வாக்க வச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. போலீஸ் விசாரணை செஞ்ச ஒரு ஊழல் வழக்குல கூட எந்த அரசியல் தலைவரும் இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டது இல்லைங்கிறது தான் எல்லாரும் அறிஞ்ச உண்மை. இப்படி ஒரு கருத்து இருக்கும் போது நம்பிராஜன் இப்படி பேசுறாரு. ஜனநாயகம் தமிழ்நாடு இந்த அறிக்கைய விடாப்பிடியா நிலை நிறுத்துவாங்க. நம்பிராஜன் செய்தத இதுக்கப்புறமாவது ரொம்ப ஜாக்கிரதையா விசாரிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவளை நான் சும்மா விட போகிறதில்ல. அந்த சூசன் மேரி தாமஸை போலீஸ் விசாரணை ரிப்போர்ட் கோர்ட்டு டேபிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாம அதுக்கு என்ன முழுமையான அர்த்தம்னு நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். என்னோட பசங்க கட்சி பசங்க. சே பாஸ்கர், அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணு. வந்துருச்சு. கிருஷ்ணண்ணா, கிருஷ்ணண்ணா எங்க போனாரு? அண்ணே, அண்ணே, கிருஷ்ணண்ணா, அண்ணே, அண்ணே.
மே கமெண்ட் சார். வா 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 வா. என்னயா மீடியாக்காரங்க பின்னாடியே இருக்காங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படிதான் கூப்பிட்ட, அப்ப வந்த பிரச்சனை இந்த தடவை கண்டிப்பா வராது. சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லிட்டு தான் உன்னை இப்ப நான் இங்க வர வச்சேன். த்ரூ ப்ராப்பர் சேனல். முன்னாள் மந்திரி கிருஷ்ணன் நம்பிராஜ் அவரு செத்து போய் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் கொலைகாரங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா உன்னாலையும் உன் போலீஸ்காரங்களாலையும்? இத பாரியா, பேப்பர்ல என்ன கிளி கிழிச்சிருக்கான்னு. கிருஷ்ணன் நம்பிராஜ் கொலை கேஸ்ல அவங்களுக்கு டேர்னிங் வரணுமா? மறுபடியும் சாரா? யோ, டேர்னிங்னு நான் எதை சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? உனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்றியா இல்லன்னு சொல்றியா? நோ சார். அலெக்சாண்டர் மெய்யழகன், சிட்டி போலீஸ் கமிஷனர். இத்தனை நாளா அவர் தானே இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு விசாரிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். இந்த கேஸ நான் வேற ஆளுங்களுக்கு கொடுக்க போறேன். யாருக்கு கொடுக்க போறேன்னு உனக்கே தெரியும். நம்ம சிவில் சப்ளை எம்டி அப்பன் மனோஜ். தெரியும் சார். டாக்டர் அப்பன் மனோஜ், ஐபிஎஸ், கிரிமினாலஜில டாக்டரேட். கொஞ்சம் அவரேதான். அவரோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது லேசா பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆமா சார். ஆனா பார்க்க தான் அவர் இப்படி இருப்பாரு, புத்திசாலி. அவரோட பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட நான் முந்தா நேத்து தான் பார்த்தேன். விசாரிச்ச எல்லா கேஸுகள்லயும் குற்றவாளிகளுக்கு தண்டனை. இவ்வளவு திறமையான ஒரு ஆள் சிவில் சப்ளைல போய் இருந்துடவே கூடாது. இந்த மாதிரி கேஸ்ல தான் இருக்கணும். என்ன டிஜிபி சார், அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னைக்கே வந்துரும். இன்னைக்கு மந்திரி சபை மீட்டிங்க்கு அப்புறம் சார். ஒரு நிமிஷம் நில்லு. சார், யாராச்சும் மீடியாக்காரங்களை பார்த்தா அவங்க கிட்ட சொல்லிராத. நான் கூப்பிட்டது சாதாரண ஆள் இல்ல, தெரியும்ல? அப்பன் யாருன்னு? அப்பன் மனோஜ். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நேத்து 5 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு நீங்க என்ன திட்டுனீங்க? இன்னைக்கு ஆன் டைம்ல வந்திருக்கேன். லேட்டா வந்தா திட்டுறீங்க. கரெக்ட் டைமுக்கு வரும்போது கொஞ்சம் பாராட்டலாம் இல்லையா? பாராட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். நான் பாராட்ட போறது உங்களை கிடையாது, ட்ரெயின். ட்ரெயினையா? ஆமா, நேத்து லேட்டா வரும்போது ட்ரெயின் தானே குத்த சொன்னீங்க. ட்ரெயின் தான் லேட்டா வந்துச்சுன்னு. இன்னைக்கு கரெக்டா வரும்போது கிரெடிட் உங்களுக்கா? அது எப்படி கரெக்டா இருக்கும்? இன்னைக்கு ட்ரெயின் கரெக்ட் டைமுக்கு வந்ததுனால தானே நீங்களும் ஆன் டைமுக்கு வந்திருக்கீங்க. அரசாங்கத்துல வேலை செய்யற உத்தியோகஸ்தர்கள் கரெக்ட் டைமுக்கு வர்றது ஒன்றும் பெருமை கிடையாது. அதான் சட்டம், கடமை. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ண கட்சிய கடினமா போராடி அதுல ஜெயிச்சவங்க தான் நம்ம தமிழர்கள். அதுக்கான காரணம் சிம்பிள். ட்ரெயின் கரெக்டான நேரத்துல ஓடுச்சு, ஆபீஸ் கரெக்டான டைம்ல நடந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பி பிடிக்க முடியாதது, திருப்பி கிடைக்காதது ஒன்னே ஒண்ணுதான், டைம், காலம். So be careful about time. Ayeshwini? Ayeshwini? என்னங்க, இன்னைக்கு பிரசவம் ஆயிடும். பிரசவமா? அதுக்கு நீ எப்ப பிரெக்னன்ட் ஆன சொல்லவே இல்லையே. எனக்கு இல்ல, பசுவுக்கு. ஓ, பசுவா? நீயோன்னு நினைச்சு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த தடவையும் காலமாடாயிடக்கூடாதுன்னு நான் எல்லா கோவில்லையும் வேண்டுதல் வச்சிருக்கேன். பசுமாடா இருந்துச்சுன்னா கிருஷ்ணர் கோவில்ல 3 சுத்து அங்க பிரதட்சணை பண்ண வேண்டியது இருக்கும். நீயா? நான் இல்ல, நீங்க தான். அம்மாடி, மாடு கண்ணு போடுற சிம்பிளான விஷயத்துக்கு நீ இப்படி சிவன் கோயில்லையும் கிருஷ்ணர் கோயில்லையும் அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டா என் நிலைமை அவ்வளவுதான். யூனோ, ஐ எம் ஐபிஎஸ் ஆபீசர். நீங்க ஐபிஎஸ் ஆபீசர்னா நான் ஐபிஎஸ் ஆபீசரோட பொண்டாட்டி.
நான் இந்த வீட்ல எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க உங்க விஷயத்த மட்டும்தான் யோசிக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. என்னைக்கு முடியும் இந்த வேலை? 2035 ஜூலை மாசம் 15ஆம் தேதி அப்பதான் நான் ரிட்டையர்ட் ஆவேன். அதுக்கப்புறம் உன்னோட இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் அன்னைக்கு மொத்தமா தீர்த்துடுறேன், வட்டியோட. வயசான காலத்துலயா? வயசான காலம் இல்லம்மா, குழந்தை பருவம். புது ட்ரெண்ட பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. ரிட்டையர்மெண்ட்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிக்கும். பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு பசங்க வேணுமே. வந்துருவாங்கல்ல. ஐயோ பால். ஐயோ வைஷ்வனி, அடுப்புல பாலை வச்சுட்டு தான் இங்க வந்து பேசிட்டு இருக்கியா? ஹலோ ஹலோ. பட்ட பகல டியூட்டி நேரத்துல தூங்கிட்டு இருக்கியா? மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 15 நிமிஷம் தூங்கணும். அப்பன் சாரோட கண்டிஷன் இது. சாப்பிட்டு மதியம் தூங்கினா சாயங்காலம் 2 மடங்கு வேலை செய்யலாங்கிறது சாரோட நம்பிக்கை. என் அனுபவத்திலேயே அது கரெக்ட் தான். ஆமா, எங்க போறீங்க? அப்பன் சாரை பார்க்கணும்னா அது ஆகாது. மதியம் தூங்குற நேரத்துல யாரையும் அனுப்பாதேன்னு சொல்லியிருக்காரு. தேவையில்லாம திட்டு வாங்காதீங்க. நான் மெசேஜர், ஸ்பெஷல் மெசேஜர். சார், அப்பன் சார். சார், என்ன சார், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. பக்கத்து ஊர் வரையும் கேட்டுது. ஆமா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. மெசஞ்சர் சார் எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. டிஜிபி ஆபீஸ்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. கிருஷ்ணன் நம்பிராஜ் கொலை கேஸ். அதை விசாரிக்க போறது இனி அப்பன் சார் தான். அப்பனா? யார் அப்ப? யாருக்கு அப்ப? அப்ப இல்ல, அப்பனுக்கு அப்பனே நினைச்சாலும் ஒண்ணும் நடக்காது. நான் ஸ்லோவா இருக்கலாம், ஆனா ஸ்டெடி, ஸ்ட்ராங். 1 மாசம் இல்ல, சில சமயம் 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனா குற்றவாளியை பிடிச்சிருவேன். குறி வச்சு பர்ஃபெக்டா. இது அப்படி இல்ல வேணும். என்ன மடக்கிறதுக்காக சில பேர் எடுத்த பொலிட்டிக்கல் டிசிஷன். இப்ப மந்திரியா இருக்கிறவங்கள நிறைய பேர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவங்கள நான் புரட்டி எடுத்திருக்கேன். அவங்களை அப்படியே ஆடி போக வச்சிருக்கேன். அதனால வந்து பழிவாங்கல். இதனால எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா என்ன ஃபேஸ் பண்ற அந்த அப்பன் எவன் தான் நான் பார்க்க விரும்புறேன். சார், அவர்தான் அந்த அப்பன். இந்த ஆள் இந்த ஆள் என்ன அப்பம் மனோஜா இல்ல ஆப்பம் மனோஜா? இதுல சந்தேகமே இல்லை வேணும். டிஃபன் கேரியரு, லேப்டாப்பு, கேஸ் நகண்ட மாதிரி தான். இந்த கேஸ் எவ்வளவு முக்கியமானதுன்னு நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் இல்ல மிஸ்டர் அப்பன் மனோஜ். கூடிய சீக்கிரம் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாகணும். இதுதான் சிஎம் ஆர்டர். அப்ப யாரு குற்றவாளின்னு அவருக்கு நல்லாவே தெரியும் போல இருக்கு சார். இல்ல, உடனே பிடிக்கணும்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். இங்க பாருங்க, சிஎம் குறை சொல்ல முடியாது அப்பன். மீடியாவோட பிரஷர். போனோட்ராபிக் போட்டோஸ், அண்டர் கிரவுண்ட் தாதாக்கள், போலீஸ் தூங்குகிறதா? பெஸ்ட். இந்திய கலாச்சாரத்தையும் மத குறியீடுகளையும் மத வெறியோடவே பார்த்து அதை பத்தி சிந்திச்சு எழுதுற இந்த பெட்ரோ டாலர் பேப்பர்ல வர செய்திகளை யாராச்சும் வாங்கி படிப்பாங்களா சார்? காய்கறி, மளிகை, சாப்பாடு, சங்கீதம், ரவிவர்மாவோட ஓவியங்கள், அவ்வளவு நாம சாப்பிட பயன்படுத்துற வாழை இலை வரைக்கும் ஜாதி இருக்கு, மதம் இருக்குன்னு சொல்ற இந்த டி கிளாஸ் பேப்பர்ல வர நியூஸ் எந்த கேஸையும் பிரஷர் பண்றதுக்கு காரணமா இருக்க கூடாது. முதலமைச்சருக்கும் சரி, அதிகாரிகளுக்கும் சரி. இது எங்க இருக்கணும்னா எங்க அது? அப்புறம் நான் இந்த கேஸ்ல ஏன் பொறுப்பெடுத்துக்கிறேன்னா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு பிடிக்கவே இல்லதான். சிவில் சப்ளை கார்பரேஷன் ஒரு மோசமான இடமா இருந்தாலும் எனக்கு இப்பதான் பிடிக்க ஆரம்பிச்சது. அங்க உங்களுக்கு பிடிச்சது மட்டும் இல்ல, கிளீன் பண்ணிட்டீங்க. எங்க எல்லாருக்கும் அது தெரியும் அப்பன்.
எனிவே பெஸ்ட் ஆஃப் லக். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். அப்புறம் சிஎம்மோட குணம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எந்த நேரத்துல வேணா நேரா கால் பண்ணுவாரு, விசாரிப்பாரு. ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். எல்லாரும் நல்லபடியா வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன். தெரியும் சார். பட் வெயிட், திருத்த முடியாது சார். எதையும் எப்பவும். Yeah, I should give it the try. சகாதேவா சார். எஸ், யாரா இருந்தாலும் இப்படி கத்துவாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்த அந்த பாஸ்கரன், செத்து போன கிருஷ்ணன் நம்பிராஜன் இப்படி கத்துனதா இதுல சொல்லவே இல்லையே. டோட்டல் கன்ஃபியூஷன், காம்ப்ளிகேஷன். ஆனா நல்லா இருக்கு. தலைய திருகுன ஒரு கேஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐயோ, 8:30 மணிக்கு கால் பண்றேன்னு என் பொண்டாட்டி கிட்ட சொன்னேன். 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. சரிடா சலோ. I'm so sorry. Very sorry. Yeah. Pick up. See? நான் சொன்னல எடுக்க மாட்டான்னு. கோச்சிட்டா. ஹலோ. சாரிடா செல்லம். சாரில ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ரியலி சாரி. மண்டைய பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அந்த கேஸ்ல. நினைச்சேன். நான் சாயங்காலம் டிவில வந்த நியூஸ பார்த்தேன். எதுக்கு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் எடுத்து உங்க தலையில போட்டுக்கிறீங்க? தலையில போட்டுக்கலாமா, கட்டி விட்டுட்டாங்க. கவர்மெண்ட் அப்படி ஒரு முடிவெடுத்தா முடியாதுன்னு என்னால சொல்ல முடியுமா? யூ நோ, ஐ அம் a responsible officer. நீங்க கவனமா இருக்கணும். செத்து போனது சாதாரண ஆள் இல்ல. அப்போ கொன்னவங்களும் மோசமானவங்களா இருப்பாங்க. எஸ், ஆனா நான் கண்டுபிடிப்பேன் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. அப்புறம் என்னாச்சு நம்ம மாட்டோட பிரசவம்? கிருஷ்ணர் கோயில்ல அங்க பிரதர்ஷனம் பண்ணணுமா? ஆமா. அப்போ குட்டி போட்டுருச்சா? ஆமா, மதியத்துக்கு மேல. அப்பவே கால் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன். அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். அம்மா, அங்க யாரு பாத்திரத்தை தள்ளி விடுறது? ஐயோ, என்னங்க, கிச்சனுக்குள்ள பூனை வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன ஹோல்ட் பண்றேன்? தேவையில்லாம எதுக்கு போன் பில்ல கூட்டுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. இங்க பாரு, நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சகாதேவா, லவ்வர் கிட்ட இல்ல. புரியுதா? நல்லா புரிஞ்சது. பேசாம அவங்கள கூட்டு வந்து இங்கே வச்சு கூடாது. அப்ப வீட்டுல இருக்கிற சாமிக்கு யாரு விளக்கேத்துவா? மாடை யாரு பாத்துப்பா? வீட்டை யாரு சுத்தமா வச்சுப்பா? இப்படி எல்லாம் அவ என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன் சகாதேவா? ஒன்னும் சொல்ல முடியாது. அதுக்குத்தான். அம்மாடி செல்லம். மகேஸ்வனி, இவ எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. வர வர கொஞ்ச நாள கான்சென்ட்ரேஷனே சரியா இல்லையா? சார். என்னையா? அப்பன் சார் வந்திருக்காரு. வர சொல்லு. நான் தான் கூப்பிட்டு விட்டேன். எனக்கு அவனை 2 கேள்வி கேட்கணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அப்பன் இல்ல, சாரி சார், டாக்டர் அப்பன் மனோஜ் ஐபிஎஸ். தட்ஸ் மை நேம். இந்த ஐபிஎஸ் அப்படிங்கிறது இந்தியன் பெர்ஃபார்மன்ஸ் சர்வீஸா? பெர்ஃபார்மன்ஸ் செய்யணும் இல்லையா? செய்யணும் இல்ல. உங்களுக்கு அரசாங்கமே வண்டி தரும்போது சொந்தமா பஜேரோ எதுக்கு? என்ன ஷோவா? ஷோல கேஷ். பணக்கார வீடு, அதனால அரசாங்க வண்டியை வாங்காதது மட்டும் இல்ல, கை நீட்டியும் வாங்க மாட்டேன். ஓஹோ, முதல்ல இந்த கலரா ட்ரெஸ் போடுறத மாத்தணும். காலேஜ் பசங்க மாதிரி. இதெல்லாம் போலீஸ்காரனுக்கு ஒத்து வராதியா? யாருக்கு பயம் வரும்னு நினைக்கிறீங்க இப்படி பார்த்தா? மக்களை பயமுறுத்தணும் அப்படின்னு நீங்க எந்த ட்ரைனிங் கேம்ப்ல கத்துக்கிட்டீங்க சார்? காவல்துறை நண்பனா இருக்கணும் மக்களுக்கும் சமூகத்துக்கும். பார்வை, பேச்சு, நடவடிக்கை மட்டும் இல்ல, ட்ரெஸ்லயும் சேஞ்ச் வேணும். ஃபீல் பண்ணணும் மக்களை.
நாம அவங்கள ஒரு ஆளா மாறி. அப்ப கிரிமினல்ஸும் அவங்கள மாதிரியே ஃபீல் பண்ணிட்டா பண்ண மாட்டாங்க. அப்ஸ்டார் வெயிட்டா இல்லாதவங்க போலீஸ் ஆனா அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓஹோ, எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, சில பேருக்கு யாரை பார்த்தாலும் அப்பான்னு கூப்பிடணும் தோணும். நீ இங்க ஒன்றும் அப்படி ஆள் இல்லையே. ஹேய், ஆனா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அழகா இருக்கிறவன தான் அப்பன்னு கூப்பிடுவாங்க. அதனால நீங்க என்ன தைரியமா கூப்பிடலாம் அப்பான்னு. மிஸ்டர் அப் மனோஜ், நீங்க அதர் ஸ்டேட்ல ஒர்க் பண்ண மாதிரி எல்லாம் இங்க கிடையாது. இங்க நல்ல பிரெயினை யூஸ் பண்ண தெரியணும், கேஸ் டெட்லாக உடைக்கிற அளவுக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல ஒண்ணும் இல்ல சார். என்னையா எங்கிட்டயே ஒண்ணும் இல்லைங்கிற? என் பேருக்கு பின்னாடி டாக்டருங்கிற அடையாளம் இல்லாம இருக்கலாம், ஆனா நானும் போலீஸ்காரன் தான். இல்லன்னு சொன்னாங்களா யாராச்சும்? இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அத மனசுல இருந்து முதல்ல தூக்கி போடுங்க. அப்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிடும். ஃப்ரஸ்ட்ரேஷன் போச்சுன்னா கான்சென்ட்ரேஷன் வரும். கான்சென்ட்ரேஷன் வந்துச்சுன்னா இதெல்லாம் வெரி சிம்பிள். லைக் திஸ். உங்களோட உதவி எனக்கு வேணும். ரவுடிங் லிஸ்ட் என்ன கொடுக்க மாட்டீங்களா? அது அப்புறம் மெய்யழகன் மூலமா நம்பிராஜனோட கேஸ முழுசா படிச்சிட்டேன், குழம்பிட்டேன். ஐ எம் வெரி அப்செட். பட் யூ டோன்ட் ஹேவ் எனி ரீசன் டு பி அப்செட். கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிப்பேன். நல்ல புத்திசாலி இல்ல சார்? எங்க இருந்து கிடைச்சது இந்த பேரு? அத அம்மா கிட்ட தான் கேட்கணும். நான் உங்க பேரை கேட்கல. வெப்ஜிஆர், உங்க நாவல். வானவில் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. குட். வானவில பிடிக்கும்னு சொல்றீங்க. முகத்துல முடிகள் நிறைஞ்ச, கை விரல்கள் நீண்ட வெப்ஜிஆரை எழுதின உங்களால எப்படி முடிஞ்சது ஒரு ஆளை கொல்ல? What do you mean? கிருஷ்ணன் நம்பிராஜனோட சாவு, அதுக்கு பின்னாடி நீயும் உன்னோட ஆளுங்களும் தானே இருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க. கிரிமினாலஜில டாக்டரேட், யங், பிரில்லியன்ட், இப்படி எல்லாம் பேப்பர்ல படிக்கும்போது இப்படி ஒரு ஆளு நான் எதிர்பார்க்கல. ஒரே நாள்ல குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களே, கிருஷ்ணன் நம்பிராஜனை கொலை பண்ணவங்கள. மிஸ்டர் அப்பன் மனோஜ், என்னோட வாழ்க்கை என்னோட உரிமைன்னு நாங்கெல்லாம் தைரியமா சொல்றதுக்கு இந்தியால ஒரே ஒருத்தர் தான் காரணம், காந்திஜி. அந்த காந்திஜியோட கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக ஆரம்பிச்ச கம்பெனி தான் திஷா. நம்பிராஜன் மாதிரி ஊழல் பண்றவங்களோட எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எப்பவுமே நாங்க கொல்ல மாட்டோம். முன்னாடி காந்தி, பின்னாடி கோட்ஸே, முன்னாடி புத்தர், பின்னாடி ஹிட்லர். இந்தியால மட்டும் இல்ல, உலகத்துல ஒவ்வொரு மூலையிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லா தீவிரவாத இயக்கங்கள்ல இருக்கிற எல்லா தீவிரவாதிகளோட தந்திரமும் இதுதான். சமூகத்துல மக்களோட மக்களா கலக்க இதை விட நல்ல வழி வேற இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு பொய்ய 100 வாட்டி சொன்னா அதை உண்மையாக்கிடலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் நீ எனக்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்காது. உனக்கு தெரியுமான்னு தெரியல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மனித உரிமை இயக்கங்களுக்கும் பின்னாடி நிறைய நிறுவனங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல அதிகமா தொண்டு பணி செய்யறவங்களும் அவங்கதான். திஷா அப்படி ஒரு கம்பெனி கிடையாது. முன்னாடியும் பின்னாடியும் காந்தி தான். உயிரை விட லட்சியம் தான் பெருசுன்னு நம்புறவங்க நாங்க. முதல்ல ஒரு சாதாரண டிவி சேனல்லையும் அப்புறம் இந்த நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸுக்கு பின்னாடியும் திஷா தானே இருக்கு. ஆமா. ஓகே, இந்த விவரங்கள் எங்கிருந்து கிடைச்சது? எங்க ஆபீஸ்ல லெட்டர் பாக்ஸ்ல ஒரு சிடி கிடைச்சது. அதுலதான் இந்த விவரங்கள்லாம் இருந்துச்சு. ஓ, யார் அந்த சிடியை லெட்டர் பாக்ஸ்ல போட்டது? தெரியாது. விசாரிக்கலையா? எதுக்கு விசாரிக்கணும்? செய்தி உண்மையானதா அது மட்டும் தெரிஞ்சா போதாதா? மொட்டை கடுதாசிகளை கோர்ட் கூட அனுமதிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க டாக்டர் அப்பன் மனோஜ். Then you may go. ஆனா ஒரு விஷயம், பேச்சு திறமையால ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் நினைக்காத. உன் பின்னாடியும் உன் நிறுவனம் பின்னாடியும் என் கண் இருக்கும். ஆல்வேஸ் வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ, நல்லா இருக்கு. நாட் யூ, உங்க நாவல் வெப்ஜியா. தேங்க் யூ. சார், மெய்யழகன் சார் கொடுத்த ரவுடி லிஸ்ட்.
மிஸ்டர் மெய்யழகன், சின்ன வயசு எங்க போச்சு? இவங்க சின்ன வயசுல என்ன பண்ணாங்க? ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது learn to make it complete. ஆண்டனி, ஏஜ் 24, 6 கேஸ் இருக்கு. ட்ரக் அடிக்ட். 21 வயசுல காலேஜ்ல படிக்கும்போது முதல் கேஸ். சலாம், வயசு 30, கேங் லீடர். 14 கேஸ் இருக்கு. 18 வயசுல தான் முதல் முறையா குற்றவாளி ஆயிருக்கா. See, this is all. I'm totally upset and I'm terribly upset with you. ஒரு மனுஷ கிரிமினல் ஆகிறது 18 வயசுலயோ இல்ல 25 வயசுலயோ தான். ஆனா அதோட காரணம் என்ன? அதைத்தான் நான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும். அவனோட சின்ன வயசுக்கு போகணும். Where is it? Come on, tell me, where is it? வேற சீட்டுன்னு என்ன கேட்டா நான் என்னத்தையா உனக்கு சொல்றது? நாங்க இங்க இதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தன் எந்த வயசுல கிரிமினல் ரெக்கார்டுக்குள்ள வரானோ அப்போல இருந்தா நாங்க அவனை ஃபாலோ பண்ண முடியும். அதை மாத்தணும். முழுசா தெரிஞ்சுக்கணும். இவங்களோட ஒவ்வொருத்தர் சின்ன வயசை பத்தியும். ட்ரீட்மெண்ட் அங்கதான் ஆரம்பிக்குது. நான் ஒரு ஆள் நினைச்சா எப்படியா இதை பிரச்சனை? நம்ம ஒரு ஆளால எதையும் மாத்த முடியாது அப்படிங்கிற எண்ணம். இப்படித்தான் உங்களோட பொறுப்புல இருந்து தவறுறீங்க. அதையும் மாத்தணும். பெட்டர் லேட் தென் நெவர். இன்னைக்கே ஆரம்பிக்கணும். இந்த கிரிமினல்ஸோட சின்ன வயசை பத்தி தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசு தான் முக்கியம். குழந்தை பருவம் தான் முக்கியம். யூ கெட் மீ? என்ன மாதிரி டிசைன் இவன்? வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கோவப்படுறீங்க. எப்படி கோவப்படாம இருக்க முடியும் செல்லம்? உனக்கு அதை பத்தி தெரியல. சில கிரிமினல்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு மனநோயாளி ஆயிடுவாங்க. குற்ற உணர்ச்சியாக. அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களை செய்யறதுக்காக ஆன்டி சோசியல் எலவன்ஸ் எதிர்ப்பாங்க. யாருக்கும் தெரியாம. கிருஷ்ணன் நம்பிராஜன் கொலைகேஸ்ல அப்படி ஏதாச்சும் நடந்திருக்கான்னு தெரியணும். அதுக்கு தான் ரவுடிகளோட லிஸ்ட்டை நான் கேட்டேன். ஆனா அந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ண முடியாதபடி கொடுத்தா கோவப்படாம அந்தால பாராட்ட முடியும். நான் அந்த போலீஸ்காரனை பத்தி சொல்லல. நான் அந்த சூசனை பத்தி தான் சொன்னேன். அவங்கள கூப்பிட்டு வச்சு மிரட்டி இருக்கீங்க. கொலைகேஸ்ல விசாரணை நடத்தும் போது யாரா இருந்தாலும் சரி, அவங்களும் சந்தேகத்துக்குரியவங்க தான்மா. சூசன் மேரி தாமஸ பத்தியும் அவங்க வாழ்க்கையை பத்தியும் தெரிஞ்சவங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டாங்க. நீங்க கண்டிப்பா அவங்கள போய் பார்த்தே ஆகணும். அப்புறம் சாரி சொல்லுங்க. சாரியா? எனக்காக நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். நீங்க எந்த பொண்ணையும் இப்படி திட்டுறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க என்ன திட்டினதே இல்லையே. உன் மேல நான் அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேம்மா. அப்படிதான் பார்க்கணும் எல்லாரையும். சூசனியுமா? சூசனியும் தான். ஒரு ஃப்ரெண்டா, நல்ல ஃப்ரெண்டா. ஓகே ஓகே. நேத்து ராத்திரி தான் இது நடந்துச்சு. அங்க அவங்க 5-6 பேர் இருந்தாங்க. இறந்து போன என் புருஷன் வாங்கின கடன், அதுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டின்னு நிறைய பணம் வாங்கிட்டாங்க. அதை கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? பரவாயில்ல, விடுங்க. நாங்க கூட இருப்போம். இனி உங்களை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஷமினா, இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க. நாம அதை மகளிர் ஆணையத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். மகளிர் ஆணையம்? இதுக்கான வழி மகளிர் ஆணையமும் போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல. கொல்லணும். இவங்களை இப்படி பண்ண 5 பேரையும் வெட்டி கொல்லணும். நான் செய்யறேன் தனியா. கணேசா, நீ உள்ள போ. அட, இவங்களை எப்படி சும்மா விட்டுட்டு? உன்னை உள்ள போன்னு சொன்ன. என்ன வேணும்? சாரி. உங்ககிட்ட இங்க வந்து சாரி சொல்லணும்னு சொன்னாங்க. யாரு? டிஜிபியா? டிஜிபி எல்லாம் இல்ல. டிஜிபியே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இது பயஸ்வினி, என்னோட பொண்டாட்டி. அவ என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன். We are deeply in love. You get me? இரு, நான் அவளுக்கு கால் பண்றேன். பயஸ்வினி, டன். சூசன் கிட்ட சாரி சொல்லிட்டேன். சொன்னலையா? ஆமா, இங்கதான் இருக்காங்க. ஓகே, அப்புறம் கூப்பிடுறேன். பயஸ்வினி, என்ன ஊருடாது. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கோம். டீ சாப்பிடுங்களான்னு கூட ஒருத்தரும் கேட்கல. சோ சாரி. கொண்டு வரேன். ஏய், வேண்டாம் வேண்டாம். சொல்லி செய்யக்கூடாது. சொல்லாமலே செய்யறவ தான் பெண். பட்டா. நீ
சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை இந்த ஆளு. இதெல்லாம் சும்மா சீட்டிங், எல்லாரும் ஏமாத்துறதுக்கான வழி. எதுவா இருந்தாலும் நீ அவர்கிட்ட சண்டைக்கெல்லாம் போகாத. யார் இப்ப போனா? ஆனா அவர் என்கிட்ட திரும்ப வந்தா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஹலோ, அப்படியா? சரி, தேங்க்யூ. பொலிட்டிக்கல் லீடர் சுலைமான் சாஹிப் இஸ் கார்னர். நாம கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில மந்திரி சபையில இன்னைக்கு விசாரணை பண்ண சொல்லிருக்காங்க. விசாரணை விஜிலன்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ பயப்பட வேண்டாம்ல. குட் மார்னிங் அப்பன். மார்னிங். உங்களுக்கு நல்ல அனுபவம் தான். நம்பிராஜன் கேஸே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இன்னொன்னு சுலைமான் சாஹித். நிறுத்து நிறுத்து. நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். மையழகன், இன்னைக்கு ஈவினிங் எந்த ஒரு ப்ரோகிராமையும் சாட் பண்ணாதீங்க. we have a meeting with the DGP. சாயங்காலம் ஒய்ஃபை சர்ச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் மாத்த முடியாது. மாத்தி வச்சுதான் ஆகணும். ஸ்கூலு சர்ச் எல்லாம் அப்புறம் தான். டியூட்டி தான் ஃபர்ஸ்ட். கடவுளுக்கானதை நாம செஞ்சாதான் நமக்கானதை அவர் செய்வாரு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ். நான் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் நாம தான் செய்யணும். டைம் இஸ் காட் அண்ட் ஒர்க் இஸ் வர்ஷிப். காலம்தான் தெய்வம், பொறுப்பு தான் வேண்டுதல். So we there on time. Okay? Be there on time. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொல்லப்பட்ட கிருஷ்ணன் நம்பிராஜன், நேத்து சடலமா கிடைச்ச சுலைமான் சாஹிப், ரெண்டு பேரோட மரணத்துக்கு பின்னாடியும் நான் பாக்குறது சில பேக் டிராப் கனெக்ஷன்ஸ், ஒற்றுமைகள். ஊழல் கேஸ்ல குற்றம் சுமத்தப்பட்டு விசாரணைய ஆரம்பிக்கும் போதே ரெண்டு பேரையும் கொலை பண்ணிருக்காங்க. நான் என்ன நம்புறேன்னா, இந்த ரெண்டு பேரோட கொலைக்கும் காரணமா பின்னாடி இருக்கிறது ஒரே ஆள் தான். யார் அது? ஒருவேளை பாதிக்கப்பட்டவங்க, இல்லனா பாதிக்கப்பட்ட நிறைய பேர், இல்லனா ஏதாச்சும் ஒரு கேங். தேவையில்லாம இந்த விஷயத்தை டைவர்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பழி வாங்குற நினைப்பு ஒருத்தருக்கு இருக்கலாம், ஐ அக்ரி வித் தட். ஆனா ஒரு கேங்குக்கே இருக்கும்னு சொன்னா அது எப்படி சாத்தியம்? சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வயலூர் பக்கத்துல பழங்காட்டு குடியினர்கள் ஆந்திரால இருக்கிற நக்சலைட் சங்க தலைவரை பீப்புள்ஸ் ஃபார் குரூப் சந்திக்க போயிருந்தாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய டிவி சேனல். கவனிச்சிங்களா? ஆமா. 1970லயே நின்னு போன தீவிரவாதிகளோட கனவுகள் மறுபடியும் துளிர்க்குது சார். பீகார்ல இருந்து இப்ப ஆந்திர பிரதேசம் ஸ்டேட் வரைக்கும் வந்துருச்சு. உயிர்களை கொல்ற இந்த புயல் வயலூர் மலைகளை கடந்து நம்மள கொல்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. இப்ப நாம என்ன பண்ணலாம்னு சொல்ல வரீங்க மிஸ்டர் அப்பன்? சார், இந்த போட்டோல இருக்கிற கதிர் நேத்து இறந்து போன சுலைமான் சாஹிப்போட அரசியல் நண்பன். நேத்து மந்திரி சபையில விஜிலன்ஸ் சப்மிட் பண்ண கேஸ் விசாரணை லிஸ்ட்ல 2வது பேரு இவரோட தான் இருக்கு. நாம இவரை தான் ஃபாலோ பண்ணணும். ஆனா நாம என்ன பண்ண போறோம்னு இவருக்கு தெரியக்கூடாது. ஷேடோஸ், நிழல் மாதிரி நாம கதிருக்கு பின்னாடி இருக்கணும். அந்த அப்பன் மனோஜுக்கு பைத்தியம் தாயா பிடிச்சிருக்கு. இந்த ஆள் பின்னாடி ஆயுள் பூரா சுத்தினா அது விளங்குங்கிற? அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சார். அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லூஷனா ஏதாவது சொல்வாரு, அதே மாதிரி நடக்கும். அப்பன் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காருன்னு நான் நம்புறேன் சார். கொலகாரங்க வருவாங்க, தனியாவோ இல்ல கூட்டமாவோ. அப்ப பிரச்சனை அவனுக்கு மட்டும் இல்ல உனக்கு இருக்குங்கிற? அவனை ஃபாலோ பண்றது தலையெழுத்து. விட்டுறாத, ஓவர்டேக் பண்ணு. ஓவர்டேக் பண்ணாத, ஃபாலோ பண்ணு. இதோ போயிட்டான். தேவையில்லாம பிபி ஏத்திட்டான் ஐயா. ஹலோ. சொன்ன அமௌண்ட் முழுசா வரணும்னு சொல்லு. Sir? I will call after. சொல்றாங்க.
சார் யா மெய்யழகன், எஸ், அடுத்த கூறிய அந்த கதிர் தான். இதை செஞ்சது அவனா தான் இருக்கணும், அந்த காவி ட்ரெஸ் போட்டவன். மையழகன், அவனோட ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு வேணும். டீடைல்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி. திஷான்னு ஒரு நிறுவனம் இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கிரைம் சம்பந்தப்பட்ட கிரிமினல்ஸ் ரெக்கார்ட் பூரா அவங்க கிட்ட இருக்கு. நாம அவங்கள கேட்போம். அந்த காவி உடையில இருக்கிறவனை அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? லட்சியம் தான் எனக்கு முக்கியம், பிளான் இல்ல. போன கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் எலிய புடிச்சா போதும். எலியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணுங்க. பூனை கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. கம்ப்யூட்டர்ல இந்த எலிய பத்தின தகவல் இல்ல. டீ குடிச்சிட்டே வேலையை பாருங்க. அன்னைக்கு நான் அப்படி சொன்னதுனாலதான் இன்னைக்கு இந்த டீயா? அப்படியே வச்சுக்கோங்க. இது வீடு மட்டும் இல்ல, ஆபீஸ், ஹாஸ்டல் எல்லாமே. இங்க யார் வராங்க போறாங்கன்னு கவனிக்க கூட டைம் இருக்காது. அப்படின்னா புரியுதா? வர கெஸ்ட்டை கவனிக்க கூட முடியாம போயிடும். இது தாசன் தானே? இவனோட போட்டோ இங்க எப்படி? அம்மா, உங்களுக்கு தெரியுமா இந்த ஆளு? தெரியாதா? தாசன் முன்னாடி ஒரு நாள் சொத்து பிரச்சனைக்காக சர்ச்சை எதிர்த்து ஃபைட் பண்ணும்போது என்ன தேடி ஒரு லெட்டர் வந்துச்சு. அதை எழுதினது இவன் தான். அதுக்கப்புறம் நேர்ல ஒரு வாட்டி பார்க்க வந்தான். அப்ப இவனுக்கு ரொம்ப சின்ன வயசு, ஆனா மனசளவுல நம்ம கணேசனை விட 100 மடங்கு பயங்கரமானவன். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்ட, ஆயுதத்தை எடுத்துட்டு நாட்டை திருத்துறேன்னு போறவங்களோட இவனும் சேர்ந்துட்டான்னு. மலபார்ல நடந்த பல ஸ்டேஷன் அக்கிரமங்கள்ல போலீஸ் தேட்டர் குற்றவாளிகள் லிஸ்ட்ல இவன் பேரையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த காவி அந்த காலத்தில் புரட்சி பண்ண பல பேரு இப்ப சாமியாரா தான் இருக்காங்க. இவன் இருக்கிற இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இடம் வயநாடு பக்கத்துல எங்கேயோ இருக்கான். ஓகே போதும், மீதியை கண்டுபிடிச்சிடலாம். கமா, தேங்க் யூ. ஃபாஸ்ட். சார், நான் சொல்றத கேளுங்க சார். அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. என் தம்பியா இருந்தாலும் உண்மையை சொல்றேன், ரொம்ப மோசமானவன். தாசன் தானே அவன் பேரு? அது முன்னாடி. இப்ப துர்காதாசன் சுவாமி. ஒரு தடவை கொல்கத்தா போனா ரவுடிங் கூட சேர்ந்து கேங் மீட்டிங்க்கு. அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் சாமியார் ஆயிட்டான். இருந்தாலும் எல்லாரையும் கொல்லணும்னு தான் அவன் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கான். அவன் பைத்தியம் ஆயிட்டானோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அது என்னோட புருஷன், ரொம்ப பாவம். ஐயோ, சாருக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வர. இருங்க வர. அட தள்ளி நிலையா. சார், என்னோட மச்சான் அவ கூட பிறந்தவன் எங்க இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். காட்டுக்குள்ள இருக்கா. காட்டுக்குள்ளன்னா? காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் உள்ள போனோம் சார். நடு காட்டுல இருக்கான். ஐயோ, அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க. போயிட்டாங்கம்மா.
எல்லாரும் அந்த பக்கம் போய் கவனமா தேடுங்க. போங்க. ஏய் போலீஸ், முன்னாடி வந்தீங்கன்னா இவனை கொன்றுவேன். Hey, no. You be here. I'll be handle this. ஆண்டவா, இது என்னோட ஆசிரமம். இங்க ஏன் அனுமதி இல்லாம ஒருத்தனும் இங்க வரக்கூடாது. வந்தா தண்டனை தண்டனை மரணம். அதுதான் அந்த துர்கையோட நியதி.
நீ தானே இந்த 3 பேரையும் கொன்னது. நீ என்ன அப்படி கூப்பிட கூடாது. நான் ஒரு சன்னியாசி, காமம் ஆசை எல்லாத்தையுமே ஜெயிச்சவன். அவர் அப்படின்னு மரியாதையா கூப்பிடு. அடிங்க, உன்னை அடிச்ச கொன்னாலும் தப்பே கிடையாது. வேண்டாம், முற்றும் துறந்த முனிவர்கள் தான் சன்னியாசிகள். அவங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கணும். நீங்க தானே இந்த எல்லா கொலையும் பண்ணீங்க? ஆமா, நான் தான். துர்கை எனக்கு கட்டளை இட்டாங்க, நான் அதை செஞ்சேன். கலியுகத்துல இருந்து அந்த வியூகம். அதுக்கான நேரம் வந்துருச்சு. சர்வநாசம் அதான் விதி. அதிகாரத்தை பயன்படுத்தி மண்ணு காத்து தண்ணிய விஷமாக்குறவங்கள தேடி பிடிச்சு கொள்றதுக்கு துர்கை என்ன பயன்படுத்துறாங்க. ஆபீசர், நீங்க சொன்ன அந்த 3 பேரு, கிருஷ்ணன் நம்பிராஜன், சுலைமான் சாஹிப், அப்புறம் அந்த கதிர், அவங்க மட்டும் இல்ல. எந்த ஜாதி மனுஷங்க பாவம் பண்ணாலும் அவங்கள நான் தண்டிப்பேன். 14 நரகங்களோட வாசல் திறக்கப்பட்டுருச்சு ஆபீசர். எல்லாரும் தயாரா இருங்க. கூடிய சீக்கிரம் நீங்களும் என் விதிக்கு இரையாவீங்க. கொல்லணும்னு நினைக்கிற தெய்வங்கள் அவங்கள மன்னிக்க கூடாதா துர்காதாசன்? காலம் கருணையை தானே எதிர்பார்க்குது. கருணையா? அது எங்க இருக்கு? உடல் உறுப்புக்காக குழந்தைகளை கொல்ற காலம் இது இல்ல. இனி அழிவுதான் பரிகாரம். என்ன புடிச்சதுனால இது ஒண்ணு நிக்க போறது கிடையாது. துர்கையோட பக்தர்கள் இதுக்கு அப்புறமும் வருவாங்க. காத்தா, மழையா, கடலா, அக்னியா, அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறவங்க எல்லாரும் அழிவாங்க. அழிச்சிடுவா துர்கா, அழிவாங்க. மையழகன், அரெஸ்டுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க இன்னைக்கு. சரி, யாராவது சைக்காட்ரிஸ்ட கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணுவோமா? எதுக்கு? தீவிர புரட்சி எண்ணத்திலிருந்து தீவிர பக்தி உள்ள கனவுகளை சுமந்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இதுதான் நிலைமை. ஒன்னு சந்நியாசம், இல்லைன்னா போராட்டம். அதுல அதிசயமா சில பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். டாக்டர் மருந்தெல்லாம் இல்ல, கஷ்டம். இப்ப அவருக்கு அதுதான் தேவை. அவரு கஷ்டப்படட்டும், மனசு சாந்தமாகிற வரைக்கும். துர்காதாசனை அரெஸ்ட் பண்றதுக்கு காரணமா இருந்தது உன்னோட அம்மா தான். நீங்க அவன் போட்டோவை அடையாளம் கண்டுபிடிக்கலன்னா இப்பயும் அவனை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. தேங்க்ஸ். உங்க கூட வைஷ்ணவி தவிர வேற யாரெல்லாம் இருக்கா? வைஷ்ணவி இல்லாம வைஷ்ணவி மட்டும்தான் இருக்கு. அம்மாவை பார்த்த ஞாபகமே இல்ல. அப்பா கேரளால போலீஸா இருந்தாரு. ஒரு பிரிட்டிஷ் ஸ்டைல் போலீஸ். டூ மச் ஆஃப் டிசிப்ளின். இப்போ இறந்துட்டார். பயஸ்வினி மலையாளியா? மலையாளி. அப்பா மலையாளி, அம்மா தமிழ்நாடு. அதனால பயஸ்வினிக்கு நல்லா தமிழ் தெரியும். பயஸ்வினி நல்ல பேரு இல்லம்மா? ஆமா, காசர்கோடுல இருக்கிற ஒரு நதியோட பேரு. நதி கூட வறண்டு போகலாம், ஆனா என் பயஸ்வினி அப்படி இல்ல. ரொம்ப நிறைவா இருக்கா. என் மேல வச்ச காதல்னால. சரி வர. ஆறுகளும் ஏரிகளும் வத்தி வறண்டுகிட்டு இருக்கு நம்ம நாட்டுல. மொத்த நீரையும் உறிஞ்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த இந்த கோலா கம்பெனிய மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு. குடிநீருக்கான இந்த போராட்டம் உயிர் வாழ்றதுக்கான போராட்டம். இந்தியாவுக்காக போராட்டம் பண்ண மகாத்மா காந்தி சத்தியாகிரகம்ன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாரு. அதனால கிடைச்சதை அனுபவிக்க வேண்டிய நாம இந்த ஊர்ல சாதாரணமா இருக்க வேண்டிய பொதுமக்கள் இப்படி ஒரு சத்தியாகிரகத்தை பண்ண வேண்டிய இருக்கு. இது நம்ம நாட்டுக்கே அவமானம்ன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். மறதிகளை எதிர்த்து ஞாபகங்கள் செய்யற போராட்டம் தான் சுதந்திரம்னா இதுவும் ஒரு சுதந்திர போராட்டம் தான். எல்லா மக்களுக்கும் சொந்தமானதுதான் இந்த குடிநீர். அத மறுக்கிறதுக்கு எந்த ஒரு நிறுவனத்துக்கும் உரிமை இல்லைன்றத சொல்லிக்கிட்ட இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி வைக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. எல்லாம் சரி பண்ணிடலாம். மதிய சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். வேண்டாம், நான் இங்க ஒரு வீட்டுக்கு போகணும். அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, நீ எந்த வீடு சொல்ற? அப்பன் மனோஜோட வீடு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அங்க போகாம இருந்தா தப்பா இருக்கும். அங்க பயஸ்வினி இருக்காங்க, அவரோட வைஃப். ஏய், நீ வரலையா காயத்ரி? இல்ல, என் ஹாஸ்டல் மேட் தீபா அவ இங்க ஒரு ஃபார்ம்ல ஒர்க் பண்றா. நான் அங்க போறேன். சரி, கிளம்பும் போது பார்க்கலாம். வரேன். சரி.
எக்ஸ்கியூஸ் மீ, பயஸ்வினி. ஆமா. இது வீடு இல்ல, அரண்மனை. வாங்கம்மா. அம்மா இந்த பக்கம் வாங்க. அதான் பயஸ்வினி. பயஸ்வினி என்னோட பொண்டாட்டி. அவ என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன். பயஸ்வினி இறந்து 1 வருஷம் முடிச்சிடுச்சு. பயஸ்வினி, கடைசியில நீ சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ சூசன் எனக்கு ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஃப்ரெண்ட். சூசனோட அம்மாவுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அம்மா இல்லாம வளர்ந்ததுனாலையும் என்னமோ தெரியல, சூசனோட அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பத்தியும் அவங்க விசாரிச்சாங்க. உன்னையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? கோச்சிக்கிட்டியா? துர்காதாசனை பிடிச்சிருந்தாலும் இன்னும் என்னோட இந்த வேலை முடியலமா. அதனாலதான் நான் உன்னை பார்க்க வரலனாலும் நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன். பக்கத்துல உன் பக்கத்துல. அப்புறம் கண்ணுக்குட்டியை பத்தி நீ எதுவுமே சொல்லவே இல்லையே. சார், எஸ். பயஸ்வினி இப்ப எப்படி இருக்காங்க? அங்க மாரியம்மன் கோயில் திருவிழா, கண்டிப்பா என்ன வரணும்னு சொல்லியிருக்கா. நீங்க போலியா? இல்ல, இங்க நிறைய வேலை இருக்கு. அப்படின்னா நான் போறேன். வேண்டாம், ஒரு வேளை அது அவளுக்கு பிடிக்காம போகலாம். பிடிக்கும். நாங்க இப்பதான் நேர்ல சந்திச்சு பேசிக்கிட்டோம். நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். பயஸ்வினிய பார்த்தேன். நீங்க உங்க மனசார பயஸ்வினி இறந்து போன பிறகும் அதே காதலோட இருக்கீங்க. எல்லா பொண்ணுங்களோட கனவும் அதுதான். இப்படி ஒரு மனசு இருக்க கணவன். பயஸ்வினிய நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் இப்படி ஒரு புருஷன் கிடைப்பான். பிடிச்சிருக்க, ரொம்ப பிடிச்சிருக்க. சாகல, என் பயஸ்வினி இன்னும் சாகல. சாக மாட்டா. நீ எதுக்கு அவர்கிட்ட இதை பத்தி பேச போன? அந்த அளவுக்கு அவர் வைஷ்ணவியை காதலிச்சிருக்காரு. உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் நானும் இதே மனநிலைமையில தான் இருந்தேன். அப்பா இறந்துட்டாருன்னு யாராவது சொன்னா கோவம் வரும். எனக்கு அவர் மேல இருக்க அன்பு குறையிலம்மா, அதிகமா இருக்கு. அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அப்பன் மனோஜ்
ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் இருந்தாரு. இதுக்கப்புறம் அப்படி இல்லை. ஹிஸ் கேரக்டர் நான் விட போறதில்ல. அவரையும் பயஸ்வினியையும் அவங்க வாழ்க்கையை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். பிரபலமானதுக்கு அப்புறம் எதுக்காக நாவல் எழுத மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் அப்பன் மனோஜையும் பயஸ்வினியையும் வச்சு பதில் சொல்வேன். ஆனா அவங்க வரலாறு நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஸ்பைவா. கம் டு த பாயிண்ட். அவர் கூட சகாதேவன் ஒருத்தர் இருக்காரு. அவர் எனக்கு டைரி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அப்பன் மனோஜோட டைரி. எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்பன் மனோஜோட டைரியில எனக்கு தேவையானது இருக்கும். அம்மா நீங்க வேணா பாருங்க, பயஸ்வினி அந்த டைரியால மறுபடியும் பிறப்பா. குட் மார்னிங். மார்னிங். நீங்க ரைட்டருங்கிறதுனால மட்டும்தான் நான் இதை கொடுக்குறேன். அப்பன் சாருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா தெரியாது. இன்னைக்கு ஒரு நைட் எனக்கு போதும். படிச்சுட்டு நான் நாளைக்கே கொடுத்துறேன். சரி. சமர்ப்பணம். கிரேட் விஸ்வநாதன் மனோஜ், என்னோட அப்பா. கண்ணூர் இங்கதான் என்னோட குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் அனுபவிச்சேன். அம்மா இல்லாத எனக்கு எப்பவுமே கோவப்படுற அப்பா தான் கிடைச்சாரு, நண்பனா. என்னோட அப்பாவுக்கு பிரிட்டிஷ் கல்ச்சர் தான் பிடிக்கும். என்னையும் அதுபடி தான் வளர்த்தாரு. அந்த காலத்தில் நான் அனுபவிச்சது சொல்ல முடியாத பல கஷ்டங்கள். ராமநாதன், எங்க அந்த அப்பன்? இன்னும் எந்திரிக்கலையா அவன்? நல்ல மழை பெய்யுதுல, தூங்கட்டுங்க. மழை இல்ல, பிரளயமே வந்தாலும் சரி 4 மணிக்கு எந்திரிக்கணும். அதை விடக்கூடாது. உன்னோட சரீரத்தை நீ தான் பாதுகாக்கணும். மேல இருந்து கையை மடக்கி வச்சு காலை ஒரு அடி முன்னாடி வைக்கணும். முதுக வளைச்சு கையை கும்பிட்டு மண்ணை வணங்கணும். வலது காலை தூக்கி வலது பக்கம் உதைக்கணும். இடது காலை தூக்கி இடது பக்கம் உதைச்சு கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் கற்றுப்பான். இனி பயிற்சி பெறுறது தான் ரொம்ப முக்கியம்.
வடகரையில் இருக்கிற குருவை இங்க கூட்டிட்டு வந்து தங்கறதுக்கு இடமும் சாப்பாடும் ஏற்பாடு பண்ணி அப்பனுக்கு களரி சொல்லி கொடுக்கறேன். இது கூடிய சீக்கிரங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு இல்ல, முழுமை சம்பூரணம் அந்த வார்த்தையை தான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். முத்திரைகளை முழுசா கத்துக்கிட்டான்னு உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததை பார்க்கலாம். சரிங்க. கரையோட சேர்ந்ததுதான் கடல். நீரை ஜெயிக்கிறதுக்கான பாடங்களை சொல்லி கொடுக்கும் போது இப்படி ஒரு செயலை அவர் கையாண்டிருக்காரு. அவரோட மனசுல அதுதான் இருந்திருக்கும். அவர் ஒவ்வொரு வாட்டி என்னை திருத்தும் போதும் ஒவ்வொரு விதமா பயமுறுத்துவார். இது மூலமா அப்பாவை நான் வெறுக்கல, உண்மையா சாப்பிடும்போது சத்தம் வரக்கூடாது, உணவுக்கு நாம கொடுக்கிற மரியாதையில இதுதான் ரொம்ப முக்கியம்னு அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது இப்படித்தான். ஐயோ தம்பி, பைஷ்வினி, பைஷ்வினி, பயஸ்வினி, இவ எனக்கு கிடைச்சது காலத்தோட பொற்காலம். அவளோட ஒவ்வொரு பார்வையும் எனக்குள்ள காதலோட பருவங்களா மாறுச்சு. அன்பிலீவபிள்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே அப்பனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது. இங்க பாருங்க, வருங்காலத்துல எல்லாருக்குமே அப்பன் மனோஜுடைய அப்பான்னு தான் தெரியும். ஐ எம் ஷூர். உனக்கு என்ன வேணும்? கிஃப்டா? கேளுப்பா, என்ன வேணுமா கேளு. ஒரு பால், டென்னிஸ் பால். டென்னிஸ் விளையாடாத உனக்கு எதுக்கு டென்னிஸ் பால்னு என் அப்பா என்கிட்ட ஒரு தடவை கூட கேட்டதே இல்லை. வருங்காலத்துல யாராவது அந்த கேள்வியை கேட்பாங்கன்னு நினைச்சுதான் அந்த பால்லையே அந்த ஞாபகங்களை பத்தி குறிப்பு எழுதி வச்சேன்.
சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அட்வைஸ் தான் நான் உனக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. உண்மைக்கு நட்பா இருக்கணும், சமநிலையோட இருக்கணும், அக்கிரமத்தை அடக்கணும். இந்த உலகத்துல இதுவரைக்கும் நடந்தது இதுதான், இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதும் நாளைக்கு நடக்க போறதும் கூட இதுதான். நான் சொல்றது உனக்கு புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? புரியுது. ஆனா ஒரு சந்தேகம். ஒரு நோய் வந்தா ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது நோய்க்கா இல்ல நோய் வந்த காரணத்துக்கா? சில நேரத்துல நோய்க்கு, சில நேரத்துல நோய் வந்த காரணத்துக்கு. யோசிக்கணும். எப்ப எதை செய்யணுமோ அதை அப்பவே செய்யறது தான் திறமை. அது உனக்கு இருக்கு. மத்ததெல்லாம் போக போக கத்து கொடுக்கும் காலம், டைம். நீ கொஞ்சம் நில்லு. அவன் சொல்ல வந்ததை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சிரிச்சியா? அடே, நோய் வந்த காரணத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் நம்மளோட பிரச்சனையே. ரெண்டு குற்றவாளிகளுக்கு நடுவுல சூழ்நிலையா இருக்கலாம், ஆசையா இருக்கலாம், நம்பிக்கையா இருக்கலாம். அது விட்டு போகும்போது அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ணியிருந்தா நம்ம நாடு என்னைக்கோ நல்லா மாறி இருக்கும். எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. அவன் புத்திசாலி, நீ எப்பவும் சொல்ற மாதிரி அதி புத்திசாலி. நாளைக்கு நீ ஒரு இடம் வரைக்கும் போகணும். பழனியில இருக்கிற அரவிந்தங்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா. நல்ல அழகா இருப்பா, எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருப்பா. என்னோட மருமகளா இந்த வீட்டுக்கு வர வேண்டியது அந்த பொண்ணுதான். என்னாச்சு? ஏதாச்சும் சொல்லணுமா? இல்ல. பைஷ்வினி, பைஷ்வினி, பைஷ்வினி. வாங்க வாங்க. ஐயா சௌக்கியங்களா? கொடுங்க. அப்புறம் பாப்போம். நல்லதுங்கய்யா. ஐயா, என்ன? பெரிய ஐயா இறந்து போயிட்டாரு. நீங்க இங்க இருந்து போன உடனே அவருக்கு நெஞ்சு வலி வந்தது. நான் வந்து பாக்குறதுக்கு லேட் ஆயிருக்கும் போல. அதுக்குள்ள
அட கடவுளே, சின்னவரே வந்திருக்காரு. இந்தாங்க ஐயா. என்ன பேரு? சண்முகம். உன்னோட பேரு என்ன? மக பேரு வந்து உங்க பொண்ணு சொல்லட்டும். பயஸ்வினி. என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. பயஸ்வினியை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். சந்தேகப்பட வேண்டாம், பிடிச்சிருக்கு. இந்த மெடல் எனக்கு கொடுத்தது முதலமைச்சர். டிகிரி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனதுக்கு. பயஸ்வினி, இந்த மெடலை எல்லாம் விட நான் விரும்புறது வேற ஒண்ணு இருக்கு. வா. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் அப்பா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு. உனக்கு கிஃப்டா என்ன வேணும்னு. அப்பா கொடுத்த கிஃப்ட். எதுக்காக இதை இவ்ளோ பாதுகாப்பா வச்சிருக்கீங்க? இதெல்லாம் ஞாபகார்த்தம் பயஸ்வினி. நான் இழந்தது, எனக்கு கிடைக்காத பல விஷயங்களை இந்த பந்துங்கள்லாம் ஞாபகப்படுத்தும். சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மா இல்லை. அம்மா மட்டும் இல்லை, உண்மையை சொல்லணும்னா எனக்கு வேற யாருமே இல்லை. நான் தனிமையாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இது வரைக்கும். அம்மா ஆனா இன்னையிலிருந்து அப்படி இல்லை. என் கூட தான் நீ இருக்கியே. வெறும் பயஸ்வினி இல்லை, என்னோட பயஸ்வினி. சார், பழனி பேசுறேன் சார். சொல்லுங்க பழனி. சார், இந்த ஏரியால பிரச்சனை அதிகமா இருக்கு சார். எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஓகே, திரும்ப கூப்பிடுறேன். அங்க கண்ணூர்ல இருக்கிற மொத்த ஆளுகளும் ரொம்ப வயலண்டா இருக்கிறாங்கன்னு பழனி சொன்னார் சார். நாம அங்க போகணுமா சார்?
போகணும் நாகராஜ். ஒருத்தர் இல்ல 16 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் நடுராத்திரியில தூங்கும் போது வெட்டி கொண்டிருக்காங்க. நான் போகணும். கண்ணூர்ல இருக்கிற மக்களை பார்க்கணும். நான் பார்த்தே ஆகணும். அண்டர் கண்ட்ரோல்ல வைக்க சொல்லுங்க உங்களோட பழனிவேல் கிட்ட. சொல்றத கேளுங்க. கண்ட்ரோல் பண்ணி இது எல்லாமே இங்க இருந்து கிடைச்சதுதான் சார். நாகராஜ் சொல்லி புரிய வைங்க. நான் இங்க வந்தது சட்டத்தை ஒடுக்கிறதுக்கு இல்ல, சட்டத்தை நிலைநாட்டுறதுக்கு. போங்க போங்க, இடத்த காலி பண்ணுங்க. போங்கம்மா, போங்க. சொல்றத கேளுங்க. கிளம்புங்க. கண்ணப்பன், முத்துவேல், சரவணன், பாண்டியன். சார் எல்லாருமே பெரிய கிரிமினல்ஸ். என்ன சார்? ஹேய், ஒண்ணும் இல்ல நாகராஜ். இவங்களை எல்லாம் அப்படியே விட்டுருங்க. எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்களோ அங்கேயே விட்டுருங்க. நம்மளோட ஜீப்லயே கொண்டு போய் விடுங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் என் கேபினுக்கு வாங்க. சார் வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன கத்துக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையும் மறந்துருங்க மனசுல இருந்து. சார் நான் சொல்லி கொடுக்க போறது ஒரு புது தியரி, அப்பன் மனோஜ் தியரி ஆஃப் லா அண்ட் ஆர்டர். சார் வாட் இஸ் திஸ்? இது வந்து பிரமிட் மாதிரி இருக்கு சார். பிரமிட் மாதிரி கிடையாது, இதுதான் பிரமிட். ஆனா இது ஒரு சாதாரண பிரமிட் இல்ல, a miniature of criminals. கிரிமினல்ஸோட வாழ்க்கையோட உதாரணம். உச்சியில ஒரே ஆளு லைக் திஸ், அப்புறம் 2, அப்புறம் 4, பெருகிக்கிட்டே அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கும். நாகராஜ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என் முன்னாடி நிறுத்தினீங்களே அந்த 4 பேர், அவங்க கீழே இருக்கிற இந்த 4 பேர். நோ யூஸ். அவங்கள அரெஸ்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. பாத்தீங்களா, அவங்க போனதுக்கு அப்புறமா எந்த பிரச்சனையுமே நடக்கல. இது கொலாப்ஸ் ஆகல. இந்த மாதிரி தான் கிரிமினல்ஸும். கீழே இருந்து எத்தனை பேர் போனாலும் இது உடைஞ்சு போகாது. போனவங்களை விட இன்னும் அதிக பேர் வந்து குமிஞ்சிருவாங்க. அது அவங்க பண்ணுவாங்க. ஆனா இது எப்பவுமே நினைச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்கிற இவங்க மட்டும்தான். சோ நாம ஆரம்பிக்க வேண்டியது இங்கிருந்து, 1ஆவதுல இருந்து. சொல்லுங்க, கண்ணூர்ல 16 பேர் இறந்து போனதுக்கு காரணமானவங்க யாரு? இந்த ஆளு. கம் ஆன், டெல் மீ, டெல் மீ, டெல் மீ. சார் அவர் முக்கியமானவர், வேற யாரும் இல்ல, எக்ஸ்-எம்பி வரதராஜன் தான் சார். தென் நாம பார்க்கணும் இந்த ஆளை. என்னையா இது? அது வந்து வர்கீஸ் ரெஸ்ட் எடுக்கிற ரூம். அதெல்லாம் வேணாயா, வெட்டி செலவு. இது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். லேபர் பிரச்சனை எல்லாம் இங்க ஒன்னும் வராது. ஏன்னா இது ஏன் இடம். இங்க எவனும் வந்து ஒன்னும் புடுங்க முடியாது. என்ன மாதிரி முதலாளிங்களுக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் யா இது. உன் பாஷையில சொல்ல போனா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், புரியுதா? ஆமா, அது என்ன ரவுண்டா ஒண்ணு இருக்கு? பெட்ரூம் சார். ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கா? இருக்கு சார். இவனுங்க எதுக்கு நம்ம இடத்துக்கு வரானுங்க? ஏதாவது ஹெல்ப் கேட்டுன்னு வரானுங்களா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருறதுக்கெல்லாம் வரல சார், போக வந்த கூட்டிட்டு போக. என்ன அப்ப சொல்றாரு இவரு? சார் அது வந்து நானே சொல்றேன் வரதராஜன். Your time is up and from now on you are under the law and here I am the law. யோ, இவர் பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியல, தமிழ்ல கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அது வந்து உங்களை உள்ள தள்ளுறதுக்கு. உள்ளயா? சார், நீங்க துப்பாக்கிக்கு தான் உள்ள தோட்டா வைக்கிறீங்க, நான் கல்லுக்கே தோட்டா வைக்கிறவன். ஏன் இடத்துக்கு வந்து என்னையே தூக்குவான்றீங்க? அடிச்சு கொன்னுடுவேன். கொல்லற உரிமை போயிருச்சு கண்ணூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம். இப்ப அந்த உரிமை இல்ல உனக்கு. இனிமே ரெஸ்ட் தான். உள்ள கிளம்பு. டேய் வாங்கடா, நான் யாருன்னு இவனுக்கு புரிய வைங்க. ஃபுல் லோட்ல இருக்கிற வரதராஜன் இந்த விரல அழுத்துனா எக்ஸ் எம்பி ஆன வரதராஜன் எக்ஸ்பயர்ட் ஆயிருவாரு. என்ன அழுத்துட்டுமா? வேணாம் வேணாம், விட்டு விட்டு. சார் சார் போலாம் சார், போலாம். Done. The next, who are they?
எக்ஸ்-எம்எல்ஏ பாலசிங்கம், யூத் லீடர் கிருஷ்ணமூர்த்தி. பாலசிங்கம், கிருஷ்ணமூர்த்தி, we are going for them. இவர்தான் எக்ஸ்-எம்எல்ஏ பாலசிங்கம். தலைவரே அங்க யூத் லீடர் கிருஷ்ணமூர்த்தி. வைஷ்ணி, என்னாச்சு? அதையே நீ சாப்பிட்ட? பிடிக்காததை சாப்பிட்டா இப்படிதான் நடக்கும். இது ஒன்றும் அதனால இல்ல, இதுக்கு முன்னாடியும் வந்து எடுத்தேன். எனக்கு ஒரு சந்தேகம். இங்க ஒரு குட்டி அப்பன் மனோஜ் வந்துட்டாரோன்னு தோணுது. எஸ். வைஷ்ணி, சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, கிஃப்டா வாங்கி தரேன். எனக்கு ஒரு பால் வேணும், டென்னிஸ் பால். ஏய் ஒண்ணுனா ஏய் எங்க ஓடுற? ஏய் நில்லு, ஓடாத. ஏய் சொன்னா கேளு, இந்த டைம்ல ஓடக்கூடாது. வேண்டாம். என்னங்க? வணக்கம். நாங்க தமிழ்நாட்டுல இருந்து இங்க வரோம். நாங்க கொஞ்சம் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு, அதான். ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வர. எக்ஸ்-எம்பி வரதராஜன், எக்ஸ்-எம்எல்ஏ பாலசிங்கம், யூத் லீடர் கிருஷ்ணமூர்த்தி, 3 பேரையும் கண்ணூர் இன்சிடென்ட் பேர்ல அரெஸ்ட் பண்ண அப்பன் மனோஜோட நடவடிக்கை நாங்க எல்லாரும் வரவேற்க தான் செஞ்சிருக்கணும். முல்லை பெரியார் இஷ்யூல எங்களை இந்த பாஸ்கரன் மண்ணை திருடுறவன்னு செய்திகள்ல எழுதும் போதே முடிவெடுத்தேன். ஆனா மனோஜ், ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லி வெளியூர் ஆளுங்க குத்தம் சொல்றத தோளை தட்டி பாராட்டுறதுக்காக நான் அங்க ஒண்ணு இங்க வரல. டீல் பேச வந்திருக்கோம். ரெடி கேஸ் பிசினஸ்ல நண்பர்களாயிடலாம். நீ எவ்வளவு வேணும்னாலும் கேட்கலாம், எவ்வளவு கேட்டாலும் தருவோம். ஆமா, அதுக்கு பதிலா நான் என்ன செய்யணும்? அதை யாரும் சொல்லலையே. கண்ணூர், அங்க நடந்த கொலைகளை பத்தி நீ வெளியே கொண்டு வர நினைக்கிற உண்மைகளை நீ மறைக்கணும். அதுவும் இங்கேயே. அங்க கண்ணூர்ல நடந்த கொலை தப்புதான், நடந்திருக்க கூடாது. ஆனா அவங்க அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொன்னா என்ன செய்யறது? சொல்லணும், கொன்னுதான் முடிக்கணும். எல்லா உரிமையும் ஸ்டேட்டுக்கு தான் இருக்கு. அது பழைய விதிமுறை. அது இப்போ உங்களுக்கு, அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு. எதிர்க்கிறவங்களை கொல்றது மூலமா தான் பழி தீர்க்கணும், நாட்டை நீங்க வளர்க்கறதுக்கு. லுக் மிஸ்டர் மனோஜ், ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் ஆன், அதுதான் கண்ணூர்ல வரப்போகுது. நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போற ஒரு திட்டம். இதுல இன வேறுபாடுலாம் கிடையாது. நல்லதுதான். முல்லை பெரியார் பிரச்சனையில மட்டும் கேஸ் இருந்திருக்கலாம். ஆனா ஊழல் விஷயத்துல ஒரே இந்தியா, ஒற்றுமையான இந்தியா. இன வேறுபாடு இல்ல. இந்த ஊர்ல கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது வெளிநாட்டு. அதுவும் நல்லதா இருக்கு. ஒரு ஆளுக்கு கூட சந்தேகம் வராது. ஊழலுக்கு எதிராக எவ்வளவு வேணாலும் பேசலாம். உங்க ஊர் கண்ணூர்ல வரப்போறது குறைஞ்ச விலையிலேயே நிறுவனம் கட்டுறதுக்கான திட்டம். அது அந்த ஊருக்கு நல்லது. எங்களுக்கு அந்த ஒரு கனவு மட்டும்தான் இருக்கு. கேளு, கண்ணூர் பிரச்சனையில தலையிடாம இருக்க உனக்கு என்ன வேணும்னு கேளு. அப்படி காசுக்கு விலை பேசுறது கிடையாது என்னோட கனவு. ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ்ங்கிற பேர்ல நீங்க எதை வச்சு சம்பாதிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். நிறுவனங்களுக்காக கிராமத்தில் இருக்கிற மக்களை வெளியேற்றிட்டு மல்டிநேஷனல் கம்பெனி கொடுக்கிற கமிஷனுக்காக நீங்க அந்த இடத்த வித்துருவீங்க. இதுக்கு முன்னாடி நந்தி கிராமம், இப்போ இந்த கண்ணூர். ஒண்ணு இல்ல, 16 குழந்தைங்க அனாதை ஆயிட்டாங்க. நீங்க அழிச்சது அவங்க குழந்தை பருவத்தை. காலம் உங்கள் என்னைக்குமே மன்னிக்காம. காலம், அந்த காலத்தை நாங்க பாத்துக்கிறோம். நீ டீலுக்கு ஓகேவா இல்லையா அதை மட்டும் சொல்ல போதும். டீலுக்கு ஓகே சொல்ல வேண்டியது நீங்க தான். இதை இதோட விட்டுருங்க. கண்ணூர் மக்கள் அங்கதான் இருப்பாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறவங்க. அங்கிருந்து விரட்டினீங்கன்னா அவங்க எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உன் முடிவை நீ சொல்லிட்டல, என்ன பண்ணணும்னு நாங்க பாத்துக்கிறோம். இனி விதி தான் முடிவு செய்யும். எங்க விதி இல்ல, உன் விதி.
பார்க்கலாம். காலம் மறுபடியும் நம்ம சந்திக்க அனுமதிச்சா. பயந்துட்டியா? ஒன்னும் இல்ல. ஐயோ கரண்ட். அவங்க எல்லாம் சும்மாதான். எனக்கு வேண்டாம். நீ உள்ள போ. நான் போக மாட்டேன். எனக்கு வேண்டாம். மகேஸ்வரி போ. விட்டுடு. இந்த ஆளை சாவடிக்க சொல்லி ஸ்டீஃபன் சார் சொல்லல. அரசியல்வாதிங்க கிட்ட விளையாண்டீங்கன்னா இப்படிதான் நடக்கும். ஜாக்கிரதை. மகேஸ்வரி டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார், சைக்கியாட்ரிஸ்ட், கண்ணூர். இதுதான் என்னோட ஹாபி. நிறைய படம் பார்ப்பேன். மலையாளம் ஃபில்மோட ஸ்ட்ராங் ஃபேன் தான் நான். தமிழனா பிறந்த டாக்டர் நீங்க. சவுத் இந்தியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர். இப்படி நீங்க ஆனதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மத்த டாக்டர் கிட்ட அவங்க பின்னாடி போனனால தானே நான் முன்னாடி வந்தேன். நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எமோஷன்ஸ் அதை அடக்கி வைக்க கூடாது, வெளிப்படுத்தியே ஆகணும். எப்ப பார்த்தாலும் சிரிக்க சொல்லித்தர சன்னியாசிங்களோட காலம் இது. அப்படி சொல்லித்தரவங்களை நான் கண்டிப்பா நிச்சயமா எதிர்ப்பேன். கோபம் வரும்போது கோவப்படணும், சோகம் வரும்போது அழணும், சந்தோஷம் வரும்போது எஸ் கண்டிப்பா சிரிக்கணும். மனுஷன் ஆவறது
உணர்வை கட்டுப்படுத்துறதுனால இல்ல, அதை வெளிப்படுத்துறதுனால தான். டெலிகாஸ்டிங் டேட்டை தெரிவிக்கிறோம். வேண்டாம், நான் டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்கறது இல்ல, ஒன்லி மூவிஸ். அப்போ பார்க்கலாம். ஓகே டாக்டர். ஓகே. பேஷண்ட் வராங்கன்னு நினைக்கிறேன். பேஷண்ட் இல்லையே. இல்ல, நாவலிஸ்ட். அப்போ பேஷண்ட் தான். வாங்க வாங்க. தெரிஞ்சுக்க வேண்டியது அப்பன் மனோஜ பத்தியா? எஸ். பைஷ்வினியோட மரணம் உண்டாக்குன ஷாக் எந்த வகையில அப்பன் மனோஜ பாதிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க அவர் கூட செலவழிச்ச நாட்களை பத்தி, ஒரு பேஷண்டோட ஸ்தானத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்ட அப்பன் மனோஜ பத்தி. பேஷண்ட் அப்பன் மனோஜ பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. என்ன பார்க்க வந்த அப்பன் மனோஜுக்கு எந்த நோயுமே இல்லை. டாக்டர், டாக்டர், நான் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன் டாக்டர், முடியல. பெட்ரூம்ல, கிச்சன்ல, கார்ல, ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் பைஷ்வினி இருக்கா. டாக்டர், எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. இறந்து போன மனைவி கூடவே இருக்கிற மாதிரி தோன்றது. அது ஒரு நோய். அண்ட் ஐ எம் a patient. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பல நோயாளிகளை விட வித்தியாசமா இருந்தாரு அப்பன் மனோஜ். ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதான் டெஸ்ட் பண்ணேன். ஆனா அதிசயமா சாந்தமான தெளிவான மனசோட தான் அப்பனை நான் பார்த்தேன். அவர் இழந்த சின்ன வயசு அனுபவங்களை மறந்துட்டா he was absolutely normal. பயஸ்வினி உங்க கூடவே இருந்துட்டு போட்டான் அப்பன். பயஸ்வினிக்கு உங்களை விட்டுட்டு போக விருப்பமே இல்லை. ரொம்ப காதலிச்சிட்டீங்கல்ல உங்க பயஸ்வினிய? அதான், அதேதான். ரொம்ப இந்த பிரபஞ்சத்தை விட ஆனா எடுத்துட்டு போயிருச்சு காலம், டைம். 2 நாள் கழிச்சு அப்பன் போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பார்க்க வந்தது ரொம்ப நாள் கழிச்சு தான். ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா திருப்பதி லட்டு அங்கதான் ஒரு வாரமா இருந்தேன். என்ன ட்ரிப்பா? ஆமா, எல்லா பெரிய கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். மனசு நிம்மதியா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த ட்ரிப்பு? பைஷ்வினி சொன்னா. அப்புறம் காசியில மகாதேவன் சாமி கிட்ட வேண்டும் போது மனசுல ஒரு சந்தேகம். கரெக்டான பதில் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிக் கொடுங்க. சரி, கேளுங்க. கொலை பண்றது பாவம், ஆனா கொலை பண்றவங்களை கொல்றது, எஸ், நான் அதை பண்ண டாக்டர். XMP வரதராஜனை கொன்ன. ex-MLA பாலசிங்கம். யூத் லீடர் கிருஷ்ணமூர்த்தி. உங்களுக்கு பயமா இருக்கா? அட்டாக் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ். தாக்குதல் தான் மிகச்சிறந்த பாதுகாப்பு. இப்ப எனக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது அந்த சிந்தனை தான். யா டாக்டர், நான் போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஊருக்கு போறேன். அங்க அவங்க இருக்காங்க. கிருஷ்ணன் நம்பிராஜன், சுலைமான் சாகித், தாமோதரன் கதிர், அப்புறம் கடைசியா அந்த ஸ்டீஃபன். Their time is up. அப்போ ஆமா, அப்பன் தான் எல்லா கொலைக்கும் பின்னாடி இருக்காரு. கொலை பண்றது பாவம், கொலை பண்றவங்களை கொலை பண்றது
நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அவர் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. கொலை பண்றதும் பாவம், கொலைக்காரங்களை கொலை பண்றதும் பாவம். நான் அதை தான் சொல்வேன். அட்டாக் இஸ் நாட் த பெஸ்ட் டிஃபென்ஸ். அஹிம்சா இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ், த ஒன்லி டிஃபென்ஸ். காலம் அதை நிரூபிச்சிருக்கு, இப்பவும் நிரூபிக்கும். இங்க வரும்போது ஒரு கதாபாத்திரத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இங்க இருந்து போகும்போது ஒரு கொலைகாரனை ஃபாலோ பண்ண போறேன். அப்பன் மனோஜ் இஸ் அ கிரிமினல். என்ன நடந்துச்சு? அவங்கள கொலை பண்ண போகும்போது அவங்க செத்து கிடந்து இருந்தாங்களா? சொல்றா. செத்துட்டாங்களா? அப்படியா சொல்ற? என் கையால நான் கொன்னேன். துர்கா தேவி, துர்கா தேவி. வேண்டாம் வேண்டாம், சும்மா இருங்க சார். அவங்ககிட்ட இருந்து உண்மை எப்படி பரவாயிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஏய், சொல்லு. நீதானே அதை பண்ண? நான் தான் கொன்னேன். ரெண்டாவதா கொன்னது நான் கொண்டதுக்கு முன்னாடியே வேற யாரோ 2 தடவை கொன்னுட்டாங்க. என்னடா சொல்ற நீ? ஆமா, நான் ரெண்டாவதா கொன்னது எனக்கு முன்னாடியே யாரோ அவனை கொன்னுட்டு இருந்தாங்க. உண்மையாவா? ஆமா. துர்கா, இனி அப்பன் மனோஜ் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீங்க தான். அரெஸ்ட் ஹிம். Dear editor, I am here with sending a CD. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டீஃபன் செஞ்ச ஊழலை பத்தின முழு டீடைல்ஸும் இதுல இருக்கு. அந்த சிடியில பதிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆவணங்களும் நிஜம்தான். அதை வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸ்டீஃபன் சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களையும் பேரு சொல்ல விருப்பப்படாத சிட்டிசன் ஜெர்னலிஸ்டோட விசாரணை ரிப்போர்ட்டை நீங்க இதை வாங்கிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். முன்னாள் மந்திரி கிருஷ்ணன் நம்பிராஜன், சுலைமான் சாஹித், தாமோதரன் கதிர் இவங்களோட விஷயத்துல நீங்க செஞ்ச எல்லா உதவிகளுக்கும் நன்றி சொல்லுங்க. இந்த போராட்டம் மக்களுக்காக காலமே செய்யுதுன்னு தான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு விடைபெறுங்க. நாளைக்கே இதை கொண்டு போய் மீடியால கொடுக்கணும். திஷாவோட ஆபீஸ்ல கொடுக்க வேணாமா? இனி வேண்டாம். போய் கதவு தருங்க சார். சார், அப்பன் இருக்காரா? இருக்காரு சார். எங்க? இங்கதான் சார் இருந்தாரு. எங்க போனாரு? தெரியல சார். கம் ஆன், சர்ச். மூவ் ஃபாஸ்ட். மையழகன். எஸ். ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே ரேங்க்ல வேலை செஞ்சவங்க தான் நாம. நீங்க எனக்கு என் கூட வேலை பார்த்தவர் மட்டும் இல்ல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அந்த உரிமையில நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், நமக்குள்ள இந்த எலி பூனை விளையாட்டு தேவை. என் பின்னாடி வர்றத இனிமேலாவது நீங்க விட மாட்டீங்களா? நோ நோ, நான் கிரிமினல்ஸ் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, உன்னை பிடிச்சே தீர்வேன். பேட் லக் மையழகன், டெட்லி பேட் லக். Round up. Yes, sir. You go this way. Search. Come on, search. Yes, sir. யார் அது? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Search. Searching for him. நாங்க வீட்டுக்கு போயிருந்தோம், பட் ஜஸ்ட் மிஸ்ட். இனி அப்பன் வர்றதுக்கான ஒரே இடம் இதுதான். அவர் இங்க வரல. அதை நானும் தெரிஞ்சுக்கணும்ல. மிஸ்டர் மெய்யழகன், இங்க பாருங்க, நான் சொல்றதை நீங்க நம்பிதான் ஆகணும். டாக்டர் ஐங்கரன் கிட்ட இருந்து அப்பன் மனோஜ் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விவரங்களை நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். நீங்க சொன்ன தகவல்களை நான் இது வரைக்கும் மறுக்கவே இல்லை. ஆனா அம்மாவோட மனசு எப்பவும் அப்பன் கூட தானே, அப்படிதானே? ஆமா. கிடைச்சானா அவன்? நோ சார், இல்ல.
ஓகே ஓகே நாங்க இப்ப போறோம். பட் ரிமெம்பர் திஸ், கொலை செய்யறதை விட பெரிய குற்றம் எது தெரியுமா? கொலைகாரனை காப்பாத்துறது தான். என்ன பாக்குற? வைஷ்ணவியை கொண்டவங்களை அப்பன் கொள்றதுல எந்த தப்பும் இல்ல. பயப்படாத பயப்படாத. கஷ்டப்படுத்துறதுக்கு வரல, நன்றி சொல்றதுக்காக தான் வந்தேன். நீ எனக்கு செஞ்ச உதவிகள் அவ்வளவு பெருசு. ஒருத்தர் குணம் தான் எனக்கு முக்கியம், நட்பு இல்ல. குணமா? சொன்னாரு டாக்டர் ஸ்ரீனிவாசன். நீங்க அங்க என்னென்ன பேசுனீங்கன்னு சொன்னாரு. அஹிம்சா இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ் அண்ட் ஒன்லி த டிஃபென்ஸ். ஆமா. தப்பு தப்பு தப்பு. அந்த எண்ணமே தப்பு. கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்காம போகும்போது மக்கள் அரசியலை நோக்கி ஆயுதத்தை தூக்கிடுவாங்கங்கிற பயத்துல அதை தடுக்கிறதுக்கான தந்திரம் தான் அந்த அகிம்சைங்கிறது. அகிம்சைங்கிற பேரை வச்சுக்கிட்டு அரசியல்வாதி எதிர்க்கிறதுல என்ன பிரயோஜனம் கிடைச்சது? நாட்டுல அதிகமா ஊழல் நடக்கிறது தான் மிச்சம். இருக்கலாம், ஆனா அதுக்கு எதிராகவும் போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களை மாதிரி சிலர். அதனால இங்க என்ன மாற்றம் நடந்துருச்சு? சுதந்திரம் கிடைச்சு 70 வருஷம் ஆயும் பசியில இருந்து, பயத்துல இருந்து, கடன்ல இருந்து விடுதலை கிடைச்சதா சாதாரண ஒரு மக்களுக்கு? 1-2 ரூபாயில 3439 கோடி. ஊழல் செஞ்ச அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் காவல்துறைக்கு செலவு பண்ண தொகை. இருந்தாலும் தண்டிக்கப்பட்டாங்களா ஒரே ஒரு அரசியல்வாதியாச்சும்? 125 கோடியில 7.5 கோடி. 7.5 கோடி பேருங்க இவங்க ஆளுங்க அரசியல்வாதிங்க. வருஷத்துக்கு 32 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகுது. எதுக்கு? எதிர்கட்சியா இருக்கும் போது ஆளுங்கட்சி பண்ண ஊழலை பேசுறது, ஆளுங்கட்சி ஆகும் போது இவங்களே ஊழல் பண்றது. ஒரு கோயிலை அழிச்சாங்கன்னா அத்தனை பேரோட நம்பிக்கையும் அழிஞ்சு போயிடுது. இத ஒரு அரசியல்வாதி சொல்றான். மக்கள் அதை மாத்தி சொல்றாங்க. ஒரு அரசியல்வாதி அழிச்சா அத்தனை ஊழல் குறையுது, தொல்லைகளும் குறையுது. நீங்க குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இதே அரசியல்வாதிங்க கூட இருந்தவர் தான் காந்திஜி. காந்திஜி. காந்திஜி மேல எனக்கு மரியாதை இருக்கு, பெருமையாவும் இருக்கு. ஆனா காந்திஜி மட்டும் நமக்கு போதுமா? சுபாஷ் சந்திரபோஸ் வேணும், பகத்சிங் வேணும், மௌலானா அப்துல் கலாம் வேணும், சந்திரசேகர் ஆசாத் வேணும், வீர் சவார்கர் வேணும். ஒத்தையா இல்ல, ஒட்டு மொத்தமா அதுதான் வேணும். அதான் வேணும். மகேஷ்வனியோட உயிருக்கு மட்டும் இல்ல, கண்ணூர்ல இறந்து போன 16 பேரோட உயிருக்கும் உத்தரவாதிங்க தான் என் கையால இறந்து போன அத்தனை பேர். எனக்கு எந்த குற்ற உணர்ச்சி இல்ல, காலத்தோட கட்டாயம். அதை தான் நான் நடத்தி வச்சேன். யாருன்னு சொல்லாம நீ செஞ்ச உதவிகளையும் சேர்த்து நான் மீடியாவுக்கு அனுப்பி வச்ச சீடியில் இருக்கிற தகவல்கள் வெளியில வரும்போது நீ தெரிஞ்சுப்ப. அதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு அவங்களை அழிக்கிறதுக்கு. இந்த கேஸ் விசாரணை என்ன நோக்கி திரும்பும் போதெல்லாம் துர்காதாசன்கிற பேர்ல எனக்கு உதவி பண்ணுச்சு. காலம், டைம். அகிம்சையில என்னோட தத்துவம் இம்சை, கொல்லணும். மகேஷ்வனியோட உயிரை எடுத்த கடைசி ஆளையும் அது அந்த ஸ்டீஃபன் தான். His time is up. சார், குட் மார்னிங். ஒன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் சொல்லாமலே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு நினைக்கிறேன். போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு பாதுகாப்பும் வேண்டாம். இது என்னோட எஸ்டேட். அதனாலதான் என் கூட இந்த வெங்கடேஷ் தவிர வேற யாரும் இல்ல. இங்க இருந்து வெளியே போனா எப்பவுமே என்ன சுத்தி 100-150 பேர் இருப்பாங்க, கட்சி தொண்டர்கள். அவங்க என்ன பாதுகாப்பாங்க. சார் நீங்க நினைக்கிற மாதிரி அப்பன் மனோஜ் சாதாரண ஆள் இல்ல. நீ இந்த கைய பாத்தியா? இந்த கையால ஓங்கி ஒண்ணு விட்டா அவன் இருக்கவே மாட்டான். நீ சொன்ன அந்த அப்பன் மனோஜ். நீ கிளம்பு, என் உயிரை எனக்கு பாத்துக்க தெரியும். அந்த ஆள் சொல்றது சொல்லட்டும், நம்ம டியூட்டி நம்ம செய்வோம். வா சார்.
என்ன ஸ்டீஃபன்? விட்டுரு, என்ன மன்னிச்சிரு. குற்றவாளிய மன்னிச்சு விட்டுறலாம், ஆனா எதிரிய கொல்லணும். என் பயஸ்வினிய கொன்ன உனக்கு மன்னிப்பே கிடையாது. பயஸ்வினிய கொன்னது நாங்க தான் அதை செஞ்சோம். ஆனா எங்களை வச்சு அதை செய்ய வச்சாங்க. அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கும் மகிமை உண்டாகட்டும். அந்த நிலமும் சர்ச்சும் அங்க இருக்கிற எல்லா பொருளும் அப்புறம் கர்த்தருக்கு மார்க்கெட் பண்ணி சம்பாதிச்ச சொத்து அந்த ட்ரஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கூட வீண் போகாம பாதுகாக்க ஒரு மேஜிக் ஃபார்முலாவை சொல்லி தந்த இந்த சாதாரண பிசினஸ் மேனுக்கு தானே முதல்ல வாழ்த்து சொல்லணும். உண்மைதான், கிஷோருக்கு தான் வாழ்த்து சொல்லணும். கிஷோர் இல்ல, ஆபிரகாம் கிஷோர். நான் கிறிஸ்டியனா இருந்தாலும் ஜாதகத்திலேயே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஃபாதர். மத்தவங்க அது நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, முழு பேரை சொல்லி கூப்பிடுறதா எனக்கு பிடிக்கும். சரிங்க, அப்புறம் அப்படியே கிளம்புறோம். போயிட்டு வாங்க. அப்புறம் பிரஸ் கிளப்ல மீடியா வெயிட் பண்றாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, வேற மதத்தை சேர்ந்த கதிர், நம்பிராஜ், சாதிக், கௌசிக் இவங்க எல்லாருமே இந்த சர்ச்சைக்கு உதவி பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்களோட அரசியல் வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு வரலாறு இருக்கட்டுமே. அப்படியே பண்ணிடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஓகே. கிஷோர், நீங்க ரொம்ப பெரிய ஆளுதான். கிஷோர், ஆபிரகாம் கிஷோர் ரொம்ப பெரிய ஆளுதான். கவர்மெண்டாலையும் கோர்ட்டாலையும் முடியாதத கிஷோரால முடியும். இந்த கிஷோர், ஆபிரகாம் கிஷோரால முடியும். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். கண்ணூர், அங்க நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எந்த விஷயமும் நடக்கலையே. வரதராஜ பெருமாள், பாலசிங்கம், கிருஷ்ணமூர்த்தி கார் ஃபேக்டரி கட்டுறதுக்காக அந்த இடத்த காலி பண்றதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற என்னோட ஆளுங்க அவங்க இப்ப உள்ள இருக்காங்க. காரணம் அவன்தான், அப்பன் மனோஜ். நம்பிராஜ், நீங்க அவனை பார்க்க போகணும். ஃபார்முலா பண்றத பண்ணுங்க, அவங்கிட்ட டீல் பேசுங்க. சம்மதிக்கலனா சம்மதிக்க வைக்கணும். தெரியும்ல, இந்த கிஷோர் அரசியல்ல டீல் மட்டும் தான் பேசுவான். ஒருவேளை ஒத்து வரலன்னா கிஷோர், ஆபிரகாம் கிஷோரை எதுக்குறவங்கள அழிச்சிடணும். அது கண்ணூர் மட்டும் இல்ல, அந்த மாதிரி நிறைய கிராமங்களுக்கு நான் கண்ணு வச்சிருக்கேன். அது இந்த இந்தியா முழுவதும் இருக்கு. 50 கோடி ஜனங்க இருக்கிற இந்தியா, பணக்காரங்களோட இந்தியா, இந்திய குடிமக்கள், உலக நாடுகள் பங்கேற்கிற காக்டைல் பார்ட்டியில புவர் இந்தியான்னு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கிற, பண்ணி குட்டி போடுற மாதிரி குட்டி போட்டு நம்ம பேரையே கெடுக்கிற நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதான் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றவங்க, ஒன்னத்துக்கும் உதவாத கேடு கெட்ட முட்டாள் ஜனங்கள். அவங்க போகணும். அத கட்சி ஆளுங்க செஞ்சாலும் சரி, நம்ம செஞ்சாலும் சரி, போகணும். இந்த கிஷோரோட ஆட்டமே இப்பதான் கண்ணூர்ல ஆரம்பிச்சிருக்கு. கணபதிக்கு வச்சதை காக்கா எடுத்துட்டு போறதா? அதுக்கெல்லாம் அனுமதிக்கவே முடியாது. அதையே அப்பங்கிட்ட சொல்லுங்க. அதுக்கும் ஒத்துக்கலன்னா அழிச்சிருங்க அவன் ஆசைப்படுறத.
சந்தேகமே வேண்டாம் சார், நல்லா ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கோம். 24 மணி நேரமும் கரண்ட் பாஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. ராவு காலத்துக்கு அப்புறம் திறப்பு விழா, அதை நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் நீங்க ஊர்க்காரங்களை பத்தி பயப்பட வேணாம். சிந்தூர் நந்தி கிராமம், கடைசியா கண்ணூர். அங்க உள்ள மக்கள் நம்மளை திருப்பி அடிச்ச மாதிரி அது இங்கேயும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் திறப்பு விழா நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கட்சியிலையும் இருக்கிற உங்களை நான் தேடி வந்தது. நாங்க உங்க கூட இருப்போம். இந்த இடம் இது என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு பிசினஸ் சைட்டு மட்டும் இல்லை. இங்க வச்சுதான் ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து எங்க அப்பாவை கொன்னாங்க. அப்ப நான் சின்ன பையன். செத்து போன அப்பாவோட உடம்ப கட்டி பிடிச்ச அழும்போது எனக்கு தெரியாது இந்த கடற்கரை முழுவதையும் சொந்தமாக்கி நான் பெரிய ஆளாகுவேன்னு. இன்னைக்கு தான் எங்க அப்பாவோட நினைவு நாள். அதனால தான் எவ்வளவோ வேலைகள் இருந்தோம், அதை விட்டுட்டு இங்க வந்தேன். நீங்க போங்க, ராவு காலம் முடிகிற நேரம் வந்துருச்சு. சரிங்க சரிங்க. என்ன பசங்களா, உதவி கேட்டு வந்தீங்கன்னா தயங்காம கேளுங்க. இன்னைக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பேன். என்ன வேணும் சொல்லுங்க. அப்பா வேணும். எங்களுக்கு எங்க அப்பா தான் வேணும். புரியல. நீங்க கொலை பண்ணீங்களே எங்க அப்பாவை, அவங்க தான் வேணும். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உனக்கு கண்ணூர் ஞாபகம் இல்லையா? கார் ஃபேக்டரி கட்டுறதுக்காக ரத்த பூமியா மாத்தின கண்ணூர், அந்த ஊர் பசங்க தான் இவங்க. இன்னைக்கு யார் என்ன கேட்டாலும் நீ கொடுக்கறதுக்கு தயார் தானே? குடு குடு, திருப்பி குடு. இவங்களோட அப்பாவை எனக்கும் வேணும். பாவம் என்னோட பயஸ்வினி. முடியுமா? திருப்பி தர முடியுமா உன்னால? கிஷோர், பூமியில் இருந்து மேல போற சின்ன சின்ன நீராவி எல்லாம் ஒரு நாள் பெருசா மழையா பொழியும் அப்படின்னு கேள்விப்பட்டதில்ல? உன்னோட விஷயத்துல இப்ப அது நடக்க போகுது. உன்னோட காலம் அது இதோட முடிஞ்சது. யுவர் டைம் இஸ் அப். ஏன் டைமா? அதை குறிக்கிற அளவுக்கு நீ இன்னும் வளரல அப்பன். ஆனா உன்னோட டைம் அதை முடிவு பண்ண இந்த கிஷோர் ஆபிரகாம் கிஷோரால முடியும். உன் பயஸ்வினியோட டைமை குறிச்ச மாதிரி, இவனுங்க அப்பனுங்க டைமை நான் குறிச்ச மாதிரி, உனக்கே தெரியாத பல பேரோட டைமை நான் குறிச்ச மாதிரி என்னால பண்ண முடியும். நவ் யுவர் டைம் இஸ் அப். கிடைக்காதது ஒண்ணு மட்டும்தான், காலம். உன்னோட பயணத்தை இங்கிருந்து தொடங்கு. வேற ஒரு காலத்துக்கான பயணத்தை, மரணத்தை நோக்கி. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா கவர்னர் எனக்கு காட்டின கருணையால ஜெயில் வாழ்க்கை முடிஞ்சு நான் வெளியே வந்து பார்த்தது வேற ஒரு காலத்தோட.
As you kill, you will be killed. இது ஒரு வேண்டுதல். லோகா சமஸ்தா சுகினோ பவத்து அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாட்டுல நடக்கிற அக்கிரமங்களை அழிக்கிற திறமையோடு புத்திசாலித்தனமும் உள்ள ஒரு தலைவர் வருவார்னு சொல்ற வேண்டுதல். காலம் காத்திருக்கு அப்படி ஒரு நபரோட பொலிவான முகத்தை பார்க்கறதுக்காக.